ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏவிஆர்என் அமுதா சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான டேஸ்டியான ஸ்வீட் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி என்னோடய ஹஸ்பண்டுக்கு பர்த்டே, ஸோ அவருக்காக நான் ரவா லட்டு பண்ணியிருக்கேன். ரவா லட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் நெய் ஊற்றிட்டு முந்திரிகளை போட்டுடலாம். முந்திரிகள் ஓரளவு பொரிஞ்சதும் திராட்சையை சேர்த்துடலாம். ஸ்டவ் சிம்மிலே இருக்கட்டும். திராட்சை பலூன் அளவு வந்ததுக்கும் நம்ம ரவை சேர்த்துடலாம். ரவை பார்த்திங்கன்னா இந்த கப்பில் 1.5 கப்பு சேர்த்துருக்கேன். கிட்டத்தட்ட 1/2 கிலோ ரவை சேர்த்துட்டு 5 மினிட்ஸ் போல் நம்ம கலந்து விட்டுடலாம். அதே கப்லேயே 1/2 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துட்டு அதே ஒரு 5 மினிட்ஸ் போல் கலந்து விட்டுடலாம். பால் பார்த்திங்கன்னா ஒரு 3 டீஸ்பூன் பால் எடுத்துகிட்டு நல்லா ஊற்றி அதை ஒரு 2 மினிட்ஸ் போல் கலந்து விட்டுடலாம். பக்கத்தில் இப்போ சர்க்கரை பாகுக்கு ரெடி பண்ணிடலாம். அதே கப்பில் 1.5 கப் ரவைக்கு 1 கப் சர்க்கரை சேர்த்துட்டு 1/2 கப் தண்ணி சேர்த்து சர்க்கரை பாகு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு கம்பி பதம் வந்ததும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ரவையில் சேர்த்துடலாம். ரவையில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ பார்த்திங்கன்னா இதை ஒரு 5 மினிட்ஸ் போல் ஃபேன் கடியில் வச்சிடலாம். ஃபேன் காற்று கடியில் வச்சிடலாம். கை சூடு இருக்கப்போ நம்ம எடுத்து உருண்டைகளாக பிடிச்சிடலாம். நமக்கு ரவா லட்டு ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், சூப்பராக ரவா லட்டு ரெடி ஆயிடுச்சு. சர்க்கரை பாகு காய்ச்சி ஊற்றி நம்ம பிணையிறப்ப நமக்கு லட்டு நல்லா டேஸ்ட்டாக ஸ்வீட் கடையில் இருக்கிற மாதிரியே இருக்கும். வரன்னு இருக்காது. நீங்களே வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நம்ம சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு பூந்தி லட்டு பிடிக்கும், நிறைய பேருக்கு ரவா லட்டு பிடிக்கும். உங்களுக்கு ரவா லட்டு பிடிச்சுன்னா நம்ம சேனலுக்கு மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எந்த லட்டு பிடிக்கும் அப்படின்றத நம்ம சேனலுக்கு கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.